உங்க அப்பா பார்த்திருக்க மாப்பிள்ளை எந்த விதத்துல உனக்கு தேவைன்னு தோன்று சொல்லு. நான் உன் பர்சனல் விஷயத்தை தலையிறேன்னு நினைச்சா நீ எனக்கு பதில் சொல்ல வேணாம். ஐயோ சார், அதெல்லாம் இல்ல சார். என்கிட்ட பர்சனலா பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அப்படியா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா என் மேல நீங்க பர்சனலா நிறைய அக்கறை எடுத்துக்கிறீங்க. ஏய், என்ன சொல்ற? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. நோ சார், அன்னைக்கு நான் வேண்டான்னு சொல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்க. அது ஒண்ணு போதுமே சார். அது என்னால உனக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அதனால கூட்டு போனேன். இந்த காலத்துல காயப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. காயத்துக்கு மருந்து போடுறவங்க ரொம்ப கம்மி. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் உங்ககிட்ட இருந்து பதில் வரல. என் அப்பா எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வாரு. அதனால என் அப்பா அம்மாவோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும். அதோட மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்குன்னே இங்க சில வரைமுறைகள் இருக்கு. தான் நினைச்சது நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டலாம். ஆனா பெத்தவங்க கிட்ட வாய் விட்டு கேட்க முடியாது. அவங்களா புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றி வச்சாங்கன்னா சந்தோஷமா ஏத்துக்கலாம். இல்லைன்னா விதின்னு வாழ்ந்துடணும். ஏன்னா என்ன மாதிரி பொண்ணுங்களோட சிரிப்புக்கு பின்னால பெத்தவங்களோட உழைப்பு, தியாகம், கண்ணீர் இதெல்லாம் இருக்கு சார். அவங்களோட தியாகத்துக்கு கொடுக்கிற விலை, பதில் மரியாதை தான் எங்களோட எதிர்காலம். கை தட்டலான்னு தோணுது, கார் ஓட்டன. சார், கிண்டல் பண்றீங்களா? நோ வசு, ரியலி. என்ன சிரிக்கிற? வாழ்க்கையில நம்மள மீறின விஷயங்கள் நிறைய இருக்கு சார். எதிர்காலத்தை பத்தி பேசுறோம்ல, அன்னைக்கு காருக்குள்ள சிக்கிட்ட என்ன நீங்க கவனிக்கலன்னா இப்போ நானே இல்ல. அதை விட பெரிய உதவி நீங்க செய்யவே முடியாது. அது என்னோட உதவி இல்ல, உன்னோட விதி. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எப்பவுமே நல்லது நடக்கும். இப்போ உங்க அப்பா பார்த்திருக்க மாப்பிள்ளை கூட ரொம்ப நல்லவரா, வாழ்க்கை முழுக்க உன்னை பத்திரமா பாத்துக்கிறவரா இருப்பாரு. அர்ஜுன் சார், கண்ணு தெரியாதவங்க. ஐயோ, சாரி 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 பிரதர், தெரியாம கத்திட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல சார், நாங்க தானே குறுக்க வந்துட்டோம். நீங்க எங்க போறீங்க? நான் வேணா டிராப் பண்ணவா? வேணாம் சார், நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்னா போனாதான் போன மாதிரி இருக்கும் சார். அப்படியா? எங்க போறீங்க? பக்கத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு போறோம் சார். அங்க லவ்வர்ஸ்க்கான போட்டி நடக்குது சார். ஓ, அங்க லவ்வர்ஸ் மட்டும் தான் சார் கலந்துக்கலாம். நாங்க கலந்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனா இருந்தாலும் ஒரு ஆசையில போறோம். ஏன்னா அங்க இருக்கிறவங்களோட காதல் உணர்வை காதால கேட்கலாம்ல சார். அதுக்காக தான் சார் போறோம். நீங்க லவ்வர்ஸா? ஆல் தி பெஸ்ட். பசு, இவங்களை எப்படியா ஜெயிக்க வைக்கணும். நாம என்ன பண்ணலாம்? நாம என்ன சார் பண்ண முடியும்? இவங்களோட சேர்ந்து நாமளும் போட்டியில கலந்துக்கலாம், அவங்கள ஜெயிக்க வைக்கலாம். அர்ஜுன் சார், என்ன பொண்ணு பார்க்க. ஐயோ நிறுத்து வசு, சாயங்காலம் தானே பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்குள்ள உன்னை போய் டிராப் பண்றேன். நாங்களும் போட்டியில கலந்துக்கலாமா? நீங்க லவ்வர்ஸா? அப்படி இல்ல, பட் உங்களுக்காக கலந்துக்கிறோம். ஓகே சார். ஓகே, வாங்க போலாம். வாங்க வாங்க. அப்படி இந்த பக்கம், இந்த பக்கம். ஓகே ஓகே, இந்த பக்கம் வாங்க. பாத்து ஸ்டிக் வேணாம், நான் புடிச்சிட்டு இருக்கேன். வாங்க, மெதுவா வாங்க. ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் and welcome to the show. இது உங்க சாதனை காதலர் போட்டி. சோ சாதனை காதலர் போட்டிக்கு எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு நான் காலை வணக்கம் சொல்றதுக்கு பதிலா காதலர் வணக்கம் சொல்லான்ட்டு இருக்கேன். வணக்கத்துக்குள்ளே காதலா? ஆமா. காதல சொல்லும்போது திக்கு திக்கு சொன்னியே, திக்கான காதலா? இல்ல அப்படி இல்ல, லைட்டா ரோல் ஆயிடுச்சு. என்ன பண்றது? சோ இந்த நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, காதலுக்காக எந்த அளவுக்கு மரியாதையும் அங்கீகாரமும் நம்ம கொடுத்திருக்கோம் அப்படிங்கறது தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம்.
எஸ், அது மட்டும் இல்லாம காதலர்கள் அவங்களுக்குள்ள எவ்வளவு ரொம்ப ஆழமா அழுத்தமா லவ் பண்றாங்க அப்படிங்கறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு விட்டு கொடுத்து அன்பா அனுசரணையா இருக்காங்க அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த சாதனை காதலர் போட்டி. சோ இந்த நிகழ்ச்சியில நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உண்மையான காதலர்கள் மட்டும்தான் இங்க இருக்கணும். பொய்யான காதலர்கள் எல்லாம் வரக்கூடாது. அதுவும் குறிப்பா அந்த மாதிரி காதலர்களுக்கு இங்க இடம் இல்லை. எந்த மாதிரி காதலர்? ஓ அப்படி. ஓகே. இந்த போட்டியில மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கு. இந்த 3 ரவுண்ட்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் சிறந்த காதலர் ஜோடிங்கிற பட்டமும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஆங்கர்ஸ்னாலே தியாகிகள் தானம்மா. ஓ அங்க பாருங்க 2 கப்பிள்ஸ். ஹலோ சார். ஹாய். ஹலோ சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க பேரு? என் பேர் அர்ஜுன். என் பேரு வசந்தரா. ஓ ஓகே நைஸ். நீங்க லவர்ஸ் தானே? இல்ல 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 இல்ல, இவங்க தான் லவர்ஸ். இங்க இந்த போட்டி நடக்கிறதே எங்களுக்கு தெரியாது. கார்ல வந்துட்டு இருக்கும்போது இவங்க குறுக்க வந்துட்டாங்களா, காரை நிறுத்தி எங்க போறீங்கன்னு விசாரிச்சப்போ இந்த போட்டியை பத்தி சொன்னாங்க. ஆனா இந்த போட்டியில இவங்களால கலந்துக்க முடியுமான்னு தெரியல. ஒருவேளை கலந்துக்க முடியாம போனா நாங்க இவங்களுக்காக கலந்துக்கலாம் தான் வந்தோம். வாவ். ஒருவேளை நாங்க போட்டியில ஜெயிச்சா அதுல வர பிரைஸ் மணிய இவங்களுக்கே கொடுத்துருவோம். வாவ். ஓகே. நல்ல விஷயம் இல்ல? வெல் செட். வெல் செட். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். அதை நிரூபிக்கிற மாதிரி பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஜோடி நம்ம விழாவை சிறப்பிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. சோ அந்த ஜோடிக்காக கலந்துக்க வந்திருக்கிற நம்ம அர்ஜுன் மற்றும் வசுந்தரா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். பிரதர், உங்க பேர் என்ன பிரதர்? பிரசன்னா. பிரசன்னா. ஓகே. சிஸ்டர், உங்க பேரு? கண்மணி. ஓ நைஸ். நீங்க 2 பேரும் எத்தனை வருஷமா காதலிக்கிறீங்க? ஒரு 10 வருஷமா. 10 வருஷமாவா? வாவ். இதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுக்கணுமே. கண்மணி, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? இந்த போட்டியில ஜெயிச்சு பரிசு வாங்கி அதுல வர பணத்துல கல்யாணம் பண்ணிப்போம் சார். நல்ல கொள்கை. ஓகே, நம்ம ஸ்பெஷல் கப்பலுக்கு முன்னுரிமை கொடுப்போம். தம்பி கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்க. ஓகே சார். நீங்க உட்காருங்க பிரசன்னா அண்ட் கண்மணி. நீங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்துருங்க. உங்களுக்கும் முதல் மரியாதை இருக்கு. நீங்க 2 பேரும் இங்க உட்காருங்க. ஓகே. இப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதரை பார்க்கிறது ரொம்ப அபூர்வம் மக்களே. அதுக்காகவே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். பிரசன்னா, உங்களுக்காகவே இந்த போட்டியில கலந்துக்க வந்திருக்கிற நம்ம அர்ஜுன் வசுந்தரா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விளம்பரத்தை கேட்டுட்டு இந்த போட்டியில கலந்துக்க நாங்க ஆர்வத்தோட வந்தோம். வழியில தான் இவங்களை சந்திச்சோம். இந்த போட்டி எப்படி இருக்கும், இதுல கலந்துக்க விதிமுறைகள் எப்படி இருக்கும், நம்மளால முடியுமாங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனாலும் நிறைய காதலர்கள் இருக்கிற இடத்துல நாங்களும் இருக்கணும்னு தோணுச்சு. எங்களுக்காக இவங்க இந்த போட்டியில கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சூப்பர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போட்டி மொத்தம் 3 ரவுண்டா நடக்க போகுது. அதுல முதல் ரவுண்ட் காதலர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண் சிமிட்டாம பாத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க கொஞ்சம் கூட கண் சிமிட்டிடவே கூடாது. கண்ணை சிமிட்டிட்டீங்கன்னா நீங்க அவுட். கண் சிமிட்டாம யார் ரொம்ப நேரம் பாக்குறீங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். அதுல வின் பண்றவங்க நம்ம கிட்ட காதல பத்தி தங்களோட ஒபினியனை நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க. எஸ் ஷூர். இவ்வளவே நம்ம ஜட்ஜஸே காதல் திருமணம் பண்ணவங்க தான். அதான் சும்மா கும்முன்னு இருக்காங்க. என்ன? ஐ மீன் ஜம்முன்னு உட்கார்ந்திருக்காங்க. அதனால உங்களோட ஒபினியனை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சார். ஓகே. அவங்க வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிடுவாங்க. பெல் பட்டனை அமுக்குவாங்களா? கண்டிப்பா. பாருங்க. ஓகே ஸ்டார்ட். வாங்க வாங்க பாப்போம். நீயும் அவர் அப்படி பாக்குற? நீயும் போட்டியில கலந்துக்க போறியா? இல்ல இல்ல, அவர் கரெக்ட்டா பாக்குறாருன்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் போ. காதலேனும் தேர்வு எழுதி காத்திருந்து வெயிட் பண்ணுவோம். ஐயோ, கண்ணை சிமிட்டிட்டாங்க. ரிஜெக்டட். என்னாச்சு? இல்ல சார், ரொம்ப நேரம் பார்க்க முடியல. பட் கஷ்டம் அத வெளிப்படையா சொல்லிட கூடாது பிரதர். ஆரம்பத்திலே இதெல்லாம் பார்க்காம இப்ப பார்க்க முடியலங்கறான். வாவ். ஏய், என்ன நடக்குதுங்க? ஏய், நிறுத்துங்கப்பா. நிறுத்துங்கப்பான்ற. உங்க லவர் யாரு? அவங்க. உங்க லவர்? இவங்க. 2 பேரும் ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு இப்படி பாக்குறீங்க? மாறி உட்காருங்க. ஏய், மாறிலாம் உட்கார கூடாதுமா. மாறி பார்க்க கூடாது. ரிஜெக்ட்.
செல்லாது. ஆஹா அவுட். அவ்வளவுதான். அதுவும் அவுட். டேய் மணிகண்டா. எது மணிகண்டா? ரேவதி என்னாச்சு? போன வாரம் வேற ஒரு பொண்ணு கூட இதே மாதிரி ஒரு ஷோல. என்னது போன வாரமா? ஏமா நீ ஷாக் ஆகுற? ஷாக் ஆக வேண்டிய அந்த பிள்ளை கேஷுவலா தான பாத்துட்டு. என்னம்மா நீ? டேய் நீங்க ஒருத்தர் எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சரி நீங்க ரிஜெக்டா? எஸ். ஆமாடா இந்த லவ் ஃபாரஸ்ட்ல என்ன பண்றாங்க அவங்க? அவங்க ரொம்ப நேரம் கன்சிமிட்டாம இருக்காங்க. நம்ம அங்க போய் பாப்போம். என்னங்க இன்னும் பார்த்துட்டே இருக்காங்க? 1 மினிட். அந்த டைமர் கொடுங்க. கொடுங்க. டைமரே வெடிச்சிரும் போல இருக்குங்க. அப்படியே சொல்லுங்க. நாமளே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆமா இவங்களை விட்டு இன்னைக்கு ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால ஸ்டாப் அப்படின்னு சொல்லி நாங்களே ஸ்டாப் பண்ணிடுறோம். 4 நிமிஷங்க. எஸ். 4 நிமிஷத்துக்கு மேல பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் எப்போ முடிச்சிட்டாங்க? சோ 4 நிமிஷத்துக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் கண்டினியூஸா கண்ணிமைக்காம பாத்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் அவுட். சோ அதனால அந்த ரவுண்டோட வின்னர் பாத்தீங்கன்னா அர்ஜுன் and வசுந்தரா. எல்லாரும் கை தட்டுங்க. அர்ஜுனுக்கு ஒரு சின்ன டவுட். நீங்க உள்ள வரப்ப லவர்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா 4 நிமிஷத்துக்கு மேல நீங்க கண்டினியூஸா கண்ணிமைக்காம பாத்துட்டே இருந்தீங்களே அது எப்படி உங்களால முடிஞ்சது? How is it possible? இதத்தான் நான் தமிழ்ல கேட்டேன். இல்லங்க நான் மேஜர் சுந்தரராஜரோட தூரத்து சொந்தம். You mean distance relative? Exactly. சொல்லுங்க சார். அவங்களுக்காக நாங்க போட்டியில கலந்துக்கிட்டோம். ஓகேயா? இதுல வர பிரைஸ் மணிய அது அவங்க கிட்ட கொடுத்தனா அதை வச்சு அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுதான் என்னுடைய ஆசை. ஓகே முதல்ல லவ் பத்தி உங்களோட ஒபினியன் சொல்லுங்க. வசுந்தரா முதல்ல நீங்க சொல்லுங்க. கண்ணுக்குள்ள மனசு தேடுறதுதான் காதல். தேடுற அந்த மனசு மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா அவங்கள அறியாமலேயே ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. சோ காதலுங்கிறது ஒரு தேடல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்பவுமே தேடுதல் இருக்கிற மனசு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அந்த ஆரோக்கியம் காதலையும் எதிரொலிக்கும். காதல் புனிதமானதுன்னு அதனாலதான் சொல்றாங்க. ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆன்சரை சொல்லிருக்கீங்க. ஓகே இப்போ நம்ம அர்ஜுன் சாரை கேட்போம். அர்ஜுன் சார் நீங்க சொல்லுங்க. காதலுங்கிறது ஒரு புனிதமான விஷயங்க. இவங்க 2 பேரை பார்த்த பிறகுதான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. ஸோ ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் லவ். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஓகே இவங்க லவர்ஸ் இல்லைன்னா கூட நம்ம பிரசன்னா கண்மணி இவங்களோட உணர்வுகளை ரொம்ப அழகா பிரதிபலிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ இதுல செகண்ட் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கப்பிள்ஸோட காலை வந்து கட்டி போட்டுருவோம். சோ கட்டி போட்டதுக்கு அப்புறம் தாவி அந்த டெஸ்டினேஷன் போய் யார் ஃபர்ஸ்ட் ரீச் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். சோ அது மட்டும் இல்ல அதுல முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே விழுகிறதோ பக்கத்துல போய் பிடிக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா ரிஜெக்டட். ஓகே அதாவது உங்க பேரண்ட்ஸோ நீங்களோ உங்களுக்கு கால் கட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால் கட்ட நாங்க போட்டுறோம். ஆமா எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லைன் தான் உங்களோட டெஸ்டினேஷன். வசு இந்த போட்டியில் நம்ம தான் ஜெயிக்க போறோம் பாரு. கண்டிப்பா அர்ஜுன் சார். இவங்களுக்காகவும் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காகவும் நாம ஜெயிக்கணும். ஏன் சொல்றேன்னா நீங்க மனசுக்குள்ள உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட ரொம்ப மிஸ் பண்றீங்க. இதுல நாம ஜெயிச்சிட்டா ஒருவேளை நீங்க அவங்கள சீக்கிரமே மீட் பண்றதுக்கு பாசிட்டிவ் சிக்னலா கூட இருக்கும்ல. விக்ரம் எல்லாரோட காலையும் கட்டுங்க. ஓகே எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எல்லாருக்கும் 3 முடிச்சு போட்டாச்சா? கட்டுற காலை மட்டும் இப்ப தூக்குங்க. கட்டாத காலை இப்ப தூக்குங்க. இப்ப எல்லா காலையும் சேர்த்து தூக்க சொல்ல மாட்டோம். ஓகே ரெடியா? ரெடி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி ஸ்டார்ட்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ஜுன் அண்ட் வசுந்தரா. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இதே மாதிரி அடுத்த ரவுண்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பாப்போம். வாங்க, ரெடியா போலாம். என்ன வசு இப்படி ஆயிருக்கு? ஆமா அர்ஜுன் சார், கயிறு இறுக்கிடுச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சொல்லிருந்தா நீங்க அங்கேயே நின்னு இருப்பீங்க, அதனாலதான் சொல்லல. என்ன வசு, இப்ப நமக்கு இதுவா முக்கியம்? உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது நீ கால் நொண்டி நொண்டி நடந்தா தப்பா இருக்காது? இந்த போட்டியில தோத்துட்டா அந்த லவ்வர்ஸ் ஆசை நிறைவேறாம போயிடும். அதே நேரம் நீங்க தேடுற உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கிடைக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அதான் சார் நிக்காம நடந்துட்டேன். அது எல்லாரும் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க. என் பஸ் மட்டும் அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் பார்க்கும்போது அர்ஜுனோடு காரில் பறந்தாலே. ஐயோ, எந்த பொண்ணு பார்த்தாலும் என் பஸ் மாதிரியில தோணுது. இந்த காமல் வந்தவனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியுமா, அந்த மாதிரி இந்த காதல் கொண்டவனுக்கு எல்லாமே வசுவால தோணுது. ஒவ்வொரு போட்டிலையும் சும்மா சொல்லி சொல்லி அடிக்கிறீங்க. எனக்கு என்னமோ நீங்க நம்ம பிரசன்னா கண்மணிக்காக விளையாடுற மாதிரி தெரியல, உங்களுக்காகவே இந்த போட்டியில கலந்துக்கிற மாதிரி தெரியுது. டூட், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உண்மையான லவ்வர்ஸ் மாதிரி இல்ல, ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க ரெண்டு பேரும் மறைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. காதலோட அழகே நாங்க காதலர்கள்னு சொல்லிக்கிறதுல தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு நாங்க மறைக்கணும்? இது கனவு இல்லையா, நிஜம். இப்போ ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? இதுல கலந்துறதுக்காக தான் இவ்வளவு வேகமா வந்தீங்களா? எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்திருப்பீங்க. பாட்டினால என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பஸ் உனக்கு தான் சொல்லிட்டு தெரியுது. ஆனா இவன் இங்க இந்த அர்ஜுனோட நிக்கிறாளே வசு. அர்ஜுன் சார், டைம் ஆயிட்டே இருக்கு. புரியுது புரியுது. 2 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம், 1 more ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம் வச்சுக்கோயே. வின் பண்றத அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் வசு. கம் ஆன். இந்த போட்டியோட ஃபைனல் ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இந்த தங்கமலாம் பூசப்பட்ட வளையத்தை உங்க 2 பேர் கையை இணைச்சு பூட்டிடுவோம். சாவி எங்க கிட்ட தான் இருக்கும், உங்க கண்ணையும் கட்டிடுவோம். அங்க இருக்கிற பலூனை போய் நீங்க டச் பண்ணணும். அதாவது இந்த ரவுண்டோட முக்கியமான எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறாங்களா, அங்க யாரு வந்து ஃபர்ஸ்ட் கவனமா போயிட்டு வந்து சேர்றாங்க அப்படின்றத டெஸ்ட் பண்றதா இந்த ரவுண்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 ரவுண்ட்லயுமே வின் பண்ண அர்ஜுன் மற்றும் வசுந்தரா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. எஸ்.